நான் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறேன். சினிமா விட்டு அவர் போகிறது வந்து கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் நாட்டுக்காக அவர் வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாலிடிக்ஸாக சினிமா பார்க்கும்போது எங்களுக்கு பாலிடிக்ஸ் தான் முக்கியம் நாங்கள் தோணுது. ஏன்னா எவ்வளோ தலைவர்களை பார்த்துட்டோம், இந்த மாதிரி ஒரு தலைவரை வந்து மக்கள் புதுசாக பார்ப்பாங்க. அதனால் அவர் படத்துட்டு போது எனக்கு எங்களுக்கு சந்தோஷம் தான். தளபதி இது வரைக்கும் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமேட்டு லைவில் நம்ம வந்து நேரடியாக வந்து களத்தில் வந்து பொதுமக்களோட பயணிக்கணும்னு நினச்சிருக்காரு. அவருடைய இந்த முடிவு வந்து படத்தை விட்டு ஒரு படத்தோட நிறுத்துறன்றது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து களத்தில் இறங்கி பார்க்க போகிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ரெண்டுமே எதை கேட்டிங்கனாலும் மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் வந்து இதுக்கப்புறம் களத்தில் பார்ப்போம். இன்னும் நிறைய நடிச்சுட்டே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். 2 படம்ன்றது அதெல்லாம் அண்ணன் சொல்லிட்டாரு. அது எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்க்ரீனில் இப்போ அண்ணனை நாங்கள் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கறதுலாம் வேறு லெவலு. அந்த மாதிரி அண்ணன் அவர் அரசியலுக்கு வந்தாலும் அது இருக்கட்டும், ஒரு இடத்துல இருக்கட்டும். ஆனால் அண்ணனை ஸ்க்ரீனில் பார்த்துட்டே இருக்கணும், எங்களுக்கு அதான் வேணும். ஆனால் இன்னும் ஒரு படம் தான் பண்ண போகிறேன்னு கமிட் பண்ணியிருக்காரு. இது எப்படி பாருங்க? அண்ணன் மனசு வச்சா நடக்கும், அடுத்தடுத்த படங்கள் நடிக்கலாம். எங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ணன் ஒரே படம் அடுத்த படத்தோடு நிறுத்திட போகிறாருன்ட்டு ஒரு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அதெல்லாம் இருக்காது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், தளபதி கிட்ட சொல்லிடுவார். 2026ல தளபதி ஓட் பண்றாங்க. அன்எக்ஸ்பெக்டடா வேற மாதிரி வேற லெவல்ல இருக்குது. படம் மாசா இருக்குது. படம் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பொழுது போட்டா போல. 2026 கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டர். படம் பக்கா ஃபுல் பில். சம கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். தளபதி பங்கமாத்தி வர படம் வேற மாதிரி இருக்குது. மறக்காம போய் பாருங்க. அரசியல் படம் செம்ம ஃபேண்டாஸ்டிக் மூவி. சூப்பர் டபுள் சூப்பர் படம். செம்மையா இருந்துச்சு. ஆக்டிங் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. இது தியேட்டர்ல மஸ்ட் பார்க்கணும். பியூர் பக்க வைப். செகண்ட் ஹாஃப் மாசா இருக்கு. அண்டி நடிப்பு எல்லாமே செம்மையா இருக்கு. பிரசாந்த் இருக்கட்டும், பிரபுதேவா இருக்கட்டும், எல்லாமே நடிப்பு நல்லா இருக்கு. ஐயோ 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 கொள்ளுறாடு 1000 வாட் கண்ணால என்ன மெல்ல 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 மெல்லுறாடு சூடான ஜிலேபி போல போகத்தில்ல ரோசெல்லாம் போதை ஏறி கேட்குமா அவன் புது பூவிடமா ஹைகூலிமரிக் வெண்பாலா வைக்கப்பட்டு கேட்குமா அவ 5 அடி கவிதையா மூடு பாடி ஏற பார்த்து அவளோட ஈசியார் லாங் டிரைவ் போக சொல்ல அவளான அவஸ்தைகள் ஏராளம் தான். ஐயோ என் லைஃப்ல லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சே. அவ ஐயோ